எஸ்ஐஆர் தமிழகத்துல நவம்பர் முதல் வாரத்துல தொடங்குறாங்க. எப்படி பாக்குறீங்க? மட்டமாக மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை தான் பீகார்ல பண்ணப்பட்டது. அந்த தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் பண்ண முடியும். வாக்காளர் பட்டியல்ல வந்துட்டு நிறைய வெளிநாட்டவர்கள் இருக்காங்க, அதை நீக்கக்கூடிய நடவடிக்கை தான் சொன்னாங்க. ஒரு ஆளு ஃபாரினர் அவங்க அடையாளம் காட்டவே முடியல. இந்த ஞானேஷ்குமார் சொன்னது பொய் தானே? நான் கேட்கிற மக்களே சொல்லுங்க, எந்த இடத்துல இருந்து அவங்க பண்ணிருக்கிறாங்கன்றதை நீ சொல்லுன்னு அந்த டீட்டெயில் கேட்கிறான். தரவே தேர்தல் ஆணையம். இவன் யோக்கியனா அயோக்கியனா உருப்படாத பயிலுவன் எவ்வளவு பெருசா எழுதிருக்கிறான் பாருங்க. இது தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல சொல்லுங்க. மானம் உள்ளவங்களா இருக்காங்க. நான் நாகேந்திரன் கிட்ட கேட்கிறேன், பீகார்ல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஏன் தேர்தல் ஆணையத்துக்காக நீங்க வந்து அழுவுறீங்க? முன்னாடி எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்ற மாதிரி பேசுறீங்களா? அறிவு இல்லாத. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் சார் நம்ம பீகார்ல எஸ்ஐஆர் அமல்படுத்தல இருந்து அது குறித்து விரிவா நிறைய பேசியிருந்தோம். கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருந்தாங்க. இப்போ இந்த எஸ்ஐஆர் இந்தியா முழுவதும் அமல்படுத்த போவதா சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா தமிழகத்துல 26ல தேர்தல் நடக்குது. அடுத்த மாதம் நவம்பர் முதல் வாரத்துல தொடங்குறாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? இப்ப இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அங்க சொன்ன காரணம் என்னன்னா, வாக்காளர் பட்டியல்ல வந்துட்டு நிறைய வெளிநாட்டவர்கள் இருக்காங்க, இந்திய நாட்டை சாராதவர்கள் இருந்துகிட்டு வாக்கு போட்டுக்கிட்டு எப்படி அது வந்துட்டு சரியானதா இருக்கும், அதை நீக்கக்கூடிய நடவடிக்கை தான் சொன்னாங்க. ஜூன் மாசம் 24ஆம் தேதி ஆரம்பிச்சாங்க. ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதன் மேல பரிசீலனை அது இதெல்லாம் பண்ணி சேர்த்தாங்க. கடைசி வரைக்கும் ஒரு ஆளு ஃபாரினர் அவங்க அடையாளம் காட்டவே முடியல. அப்ப இந்த தேர்தல் ஆணையம் சொன்னது பொய் தானே? இந்த ஞானேஷ்குமார் சொன்னது பொய் தானே? அவர் என்ன சொல்றாரு, அந்த பணியில வாக்காளர் பட்டியல் தூய்மைப்படுத்தப்பட்டதுன்றாரு. நீ சொன்ன காரணத்தை எந்த இடத்துல நிரூபிக்க முடிஞ்சிச்சா? இல்ல. மாறா 65 லட்சம் பேரை முதல்ல நீக்கிட்டு தான் டிராஃப்ட் பட்டியல் வெளியாச்சு, வரைவு பட்டியல். அதுல 22 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க. நீங்க 7 லட்சம் பேர் வந்துட்டு டபுள் என்ட்ரி, 35 லட்சம் பேர் அங்க மாநிலத்தை விட்டு வெளியேறிட்டான் அப்படின்றாங்க. இவர் சொன்னாரு, ஒரு மாநிலத்தை விட்டு புடைக்க போறதுன்றது சர்வசாதாரணமா நடக்கக்கூடியதுதான், இன்டர்னல் மைக்ரேஷன். அதை இவர் என்ன சொல்றாரு, நிரந்தரமா போயிட்டாங்க அப்படின்றாரு. இப்ப பீகார்ல இருந்து இங்க வந்திருக்காங்க, ஊபில இருந்து வந்திருக்காங்க, சத்தீஸ்கர்ல இருந்து வந்திருக்காங்க, ஜார்க்கண்ட்ல இருந்து வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் இங்க வந்தவங்க எல்லாம் நிரந்தரமா தமிழ்நாட்டில் இருந்து கொடுத்த நடத்தி இங்கேயே பாடத்துக்கு வந்திருக்காங்க. அங்க வேலை இல்லை, விவசாய விளைபொருட்களுக்கு உரிய விலை தரல, இங்க வந்திருக்காங்க. ஆனா ஒரு 6 மாசம் இங்க இருந்து சம்பாரிச்சாங்க தான் அனுப்புறான். அப்படி இருந்தும் அங்க வீட்டுல இருக்கிறவங்க சொல்லியும் கூட அவங்களை எல்லாம் நீக்கிட்டான். 35 லட்சம் பேர் நீக்கிட்டான். அவங்க தமிழ்நாடு மற்ற இடங்கள்லாம் புலம்பெயர்ந்து போயிட்டாங்க அப்படின்றான். யார்? இந்த தேர்தல் ஆணையமே. இப்ப அவங்க எல்லாம் இங்க என்ரோல் ஆகுறாங்களா இல்லையா? இங்க அவனை என்ரோல், ஏன்னா இந்தியாவில எங்க வேணாலும் போயிட்டு ஓட்டு போடலாம். அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள அங்க இருந்துட்டு நிரந்தரமா இடம்பெயராதவர்களை இடம்பெயர்ந்ததாக சொல்லி அவங்கள தமிழ்நாட்டுல வாக்காளர் பட்டியல சேர்க்கறது அப்படின்றது மோசடியா இல்லையா? இங்க வர்றான், அங்க 100 ரூபாய் கூட வருவாய் இல்லை ஒரு நாளைக்கு. இங்க 500 ரூபா 600 ரூபா சம்பாதிக்கிறான். ஒரு 150-200 ரூபா அவனுக்கு செலவாகுது. இங்க இருந்து போறான், இங்க கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு அங்க போறான், கல்யாணம் பண்ணிட்டு இங்க வரான், பிள்ளையெல்லாம் பெற்றுக்கிறான், பிள்ளைங்களை இங்கே படிக்க வைக்கிறான். ஆனா ஒவ்வொரு மாதமும் அவன் பணம் அனுப்பிட்டு இருக்கிறான் அந்த ஊருக்கு. ஏன்னா அவங்க அப்பா அம்மா அங்க தானே இருக்காங்க. பையன் மட்டும் இடம்பெயர்த்த முடியுமா, புலம்பெயர்த்த முடியுமா? இது நடந்துட்டு இருக்குது. ஆனா இந்த தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, அவங்க நிரந்தரமா வெளியேறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்காளர் பட்டியலில் அவங்களை நீக்கி இங்கே சேர்க்கறதுக்கான முயற்சி. இது மோசடியா இல்லையா? நான் கேட்கிற மக்களை சிந்திச்சு பாருங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வரைக்கும் இங்க என்ரோல் பண்றதுக்கான முயற்சி அப்படின்றாங்க. இது எனக்கு அந்த அளவுக்கு தெரியல, பார்ப்போம். அப்படி பண்ணாங்கன்னா இது ஒரு பெரிய சதி. முதலமைச்சர் சொல்ற மாதிரி பெரிய சதி, மோசடி. இன்னொன்னு அங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, பொதுவா பட்டியல இருந்து நீக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, செத்துட்டாங்கன்னு 22 லட்சம் பேரை நீக்கினான். செத்தவங்களே உயிரோட வந்தாங்க. எப்படி பண்ண முடியும்? டெத் ரெஜிஸ்ட்ரியில இருக்கணும். இல்லாதவங்கள நீ எப்படி நீக்கிற? இது தேர்தல் ஆணையம் தானே, எல்லாத்துக்கும் சான்றிதழ் கேட்டல. டெத்து மட்டும் எப்படி வந்துட்டு சாவாதவனுக்கு செத்துட்டான்னு எந்த அடிப்படையில நீ நிர்ணயம் பண்ண? யார் சொன்னது உனக்கு? சொன்னதை வச்சு நீ பண்ணிட முடியுமா? கேட்கிறேன். எல்லாரையும் கொண்டாந்து நிறுத்தினாங்க, நீதிமன்றம் கடிச்சு நிறுத்தினாங்க. பின்டோன்ற ஒரு ஆசிரியை அங்க வேலை செஞ்சுட்டு உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க கணவர் பேரை அவங்க அப்பா பேருன்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறான். அவங்க செத்து போயிட்டாங்கன்றான். அவங்களுடைய பிரதர்ஸ் இருக்காங்க 3 பேர், அவங்களும் இல்லைன்றான், செத்து போயிட்டாங்கன்றாங்க. எல்லாரையும் வாக்காளர் பட்டி நீக்கிட்டான். அதே மாதிரி பாஸ்வான் இன்னொருத்தர், அதே மாதிரி அவர் நீக்கிட்டான். இந்த மாதிரி நிறைய கேஸுங்க. இந்த தேர்தல் ஆணையம் இப்படிதான் எஸ்ஐஆர் அங்க நடத்துச்சு. நிறைய முஸ்லிம்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பெண்கள், இவங்களெல்லாம் நீக்கி இருக்கிறான். புலம்பெயர்ந்து போயிட்டாங்கன்னு சொல்லி பெண்களை நீக்கிறான். எங்காவது அது மாதிரி நடக்குமா ஐயா? பக்கத்து கிராமத்தில் வேலை செய்ய போவாங்க. இப்போ நம்ம பெண்கள் இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஸ்டாலின் கொடுத்துருக்கிறாரு பேருந்துல இலவச பயணம்ட்டு. வடசேரில் இருக்கிறவங்க அவங்க சொந்த ஊர், அங்கேருந்து கும்பகோணத்துக்கு போவாங்க, பட்டுக்கோட்டைக்கு போவாங்க, ஒரத்தநாட்டுக்கு போவாங்க, அங்கே போவாங்க, இங்கே போவாங்க, வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் ஆனால் வருவாங்க. சில நாட்களில் 2-3 நாள் கழிச்சும் வருவாங்க, வேலை செஞ்சுட்டு வருவாங்க, வேலை நிமித்தம் போகிறாங்க.
மராட்டியத்தில் அப்படி நடக்குது. கரும்பு வெட்ட போறவங்க நீ அந்த நேரத்தில் போயிட்டு அவங்க இல்லைன்னா இல்லை டிலிஷனா அதுக்கு பேரு. படு மட்டமாக மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை தான் பீகாரில் பண்ணப்பட்டது. அந்த தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் பண்ண போது, கேரளாவில் பண்ண போது, மராட்டியம், குஜராத், வெஸ்ட் பெங்கால், புதுச்சேரி இந்த மாதிரி 12 மாநிலங்களில் பண்ண போது, யூனியன் டெரிட்டரிஸ் உட்பட. இது என்ன விதமான நடவடிக்கை? இது ஒருத்தர் பிறந்த நாளுடைய சான்றிதழ் கொடுக்குற அப்படின்னோம்னா பீகாரில் பிறந்த ரெஜிஸ்டர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா 16.7% பேர் தான் அந்த மொத்த பாப்புலேஷன்ல பிறப்பு பதிவு பண்ணியிருக்கான். அப்போ மற்றவங்களாம் எப்படி கொடுப்பாங்க சான்றிதழ்? இப்போ எனக்கு பிறப்பு சான்றிதழ் கிடையாது, நான் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தான் இருக்குது. அதெல்லாம் கிடையாது. நான் கேட்டால் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? சொந்த ஊருக்கான சான்றிதழ், பூர்வீக சான்றிதழ். இதெல்லாம் இருக்காது பலருக்கும். இல்லைன்னா உடனே அவன் நீ தூக்கிடுவியா? நீ இந்த நாட்டை அவன் இல்லைன்னு சொல்லுவியா? நீ என்ன விதமான அநியாயம் பாருங்க. 12 ஆவணங்கள். அதில் வந்துட்டு ஆதார் கார்டே கிடையாது அப்படின்றான். நம்ம போய் லைன்ல நின்று எல்லாம் பண்ண ஆதார் கார்டு, அது ஒரு ஆதாரமே இல்லை. எந்த அடிப்படையில் சொல்ற? இல்லை அது மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணா உன்னுடைய தேர்தல் நீ கொடுக்குற அடையாள அட்டை உட்பட தேர்தல் ஆணையம் கொடுக்குறதுல நம்மளுக்கு வாக்காளர் அடையாள அட்டை, மின்னணு வாக்காளர் அடையாள அட்டை, அது ஒருத்தன் 5 வச்சிருக்கிறான். அப்போ அதனால வந்துட்டு அது வந்து ஆதாரம் இல்லைன்னு ஆயிடுவான்னா? என்னுடைய இருப்பிடத்துக்கு வந்துட்டு நீ விசாரிக்கிற, கார்டை பார்க்குற, பட்டியலில் சேர்க்குற, அதுக்கு பிறகு எனுமரேஷன், அந்த மாதிரி இவங்க எந்த இடத்துலையுமே பண்ணல. ஒரு அட்ரஸில் 1069 பேர் சேர்த்துருக்குறாங்க பீகாரில். ஆனால் அந்த இடத்துல ஒரு வீடே கிடையாது, அந்த முகவரில் வீடே கிடையாது. இப்படி ஏகப்பட்டது. 20 பேருக்கு மேலே சேர்க்கப்பட்ட இடங்கள் நிறைய. 1,32,00,000 வாக்காளர்கள் அப்படிப்பட்டவங்க இருக்கிறான். இவங்களாம் போலியா உண்மையா எதுவுமே இல்லை. ஆனால் அந்த உச்சநீதிமன்றம் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இதை தடுக்கிறது உத்தரவு பிறப்பிக்க முடியாதுன்னு கடைசியாக கவுத்தான் போன 9ஆம் தேதி. அது உச்சநீதிமன்றம் அப்படி தான் கவுக்கும். நம்ம என்ன பண்ணுறது? இந்த நாட்டினுடைய தலையெழுத்து. சிவன் சொல்லுவானே கால கொடுமைன்னு, அதான் இது கால கொடுமை. இப்படி எல்லாமா நடக்கும். விசாரின்னு விசாரிச்சுட்டு ஆதாரம் கொண்டு வரணும்னு சொல்லுவானே, ஆதாரத்தை நடத்தி கொண்டு உடனே சரி அதெல்லாம் பரவாயில்ல, அதுக்காகலாம் ஒன்றும் தப்பு அப்படின்னு இவ்வளவு மோசடி. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த 65 லட்சம் சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் நீதிமன்றம் சொல்லுது சரியா பாரு, ஆதாரம் எடுத்துக்கோ பண்ணணும். உடனே 21,53,000 பேர் மறுபடியும் சேர்ந்தான் வாக்காளர். எவ்வளவு? 21,53,000 பேர். அதுக்கப்புறம் 3,66,000 பேர் தப்புன்னு சொல்லி நீக்கினான். நெட்டு 17 லட்சம் பேர் கூட சேர்ந்தான். நீதிமன்றம் என்ன கேட்டது? இந்த 17 லட்சம் பேரும் இருந்து நீக்கப்பட்டவங்களா புதுசா சேர்க்கப்பட்டவங்களா? அதுக்கு பதிலே சொல்ல இந்த தேர்தல் ஆணையம். ஆனா அந்த நீதிமன்றம் சொல்லுது சரிதா, இந்த அனுபவத்தை வச்சு நீங்க நாடு முழுவதும் பண்ணுங்க. நீதிமன்றம் சொல்லுது சூரியகாந்த் அவர் தான் அடுத்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆக போறாரு. அப்படியே எனக்கு அப்படியே புல் அரிக்குது இளந்திரையன். அப்படியே எப்படி தீர்ப்பு சொல்றாங்க பாருங்க. இவங்க ஒன்று கேட்டாங்க, அதுக்கு பதிலே இல்லை. ஆனா இந்த அனுபவத்தை வச்சுட்டு மேற்கொண்டு செய்யுங்க. கோன் என்ஜாய். ஊரா விட்டு நையே என் பொண்டாட்டி கையே போ ஜாலியா இரு அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அது வந்து உடனே அனௌன்ஸ் பண்றாரு. ஒரு கோட்டு சூட்டெல்லாம் போட்டு டையெல்லாம் கட்டிக்கிட்டு நேற்று நைட்ல இருந்து ஆரம்பிச்சிருச்சு. அது எது நீங்க இன்னும் நவம்பர் மாசம் நான் சொன்னீங்க, அது நேற்று எங்களுக்கு செய்தி வந்ததுன்னா நேற்று அப்படியே ஆரம்பிச்சிருச்சான். இன்றைய 20லேருந்து தொடங்கிடுச்சான். நைட்டு 12-1 மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்களா? எதை வச்சுட்டு கேட்டால் ஃபார்ம் எதுக்கு மேலே தான் பிரிண்ட் அடிக்கணும்னா, ஃபார்மே என்ன அடிக்கல, தொடங்கிடுச்சுன்னா என்னடா அர்த்தம்? கேப்பக்குள்ள நெய்வடி தானே கேட்குறவங்க புத்தி எங்கே போச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அந்த மாதிரி இருக்குதுங்க. இந்த நாட்டில் எவன் முட்டாளி எவன் புத்திசாலின்னு புரிய மாட்டேங்குதுங்கிறேன். என்னது இதெல்லாம்? எஸ்ஐஆர் நடவடிக்கை ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸில் ஒரு டவுட் இருக்கும்போது எடுக்கிறது. ஒட்டுமொத்த நாட்டுக்கு ஒரு எடுப்பாரு அவர். இங்கே என்ன தெரியுமா காரணம் சொல்லிடுறா? இறந்தவர்களை பட்டியலிருந்து நீக்கும் நடவடிக்கைட்டான். இங்கே பார்க்கலாம் இறந்தவங்களை நீக்க. பாருங்க, கம்ப்யூட்டரில் இவன் வந்துட்டு நிறைய ஆப்ஸை கொடுத்துருக்குறான் இந்த தேர்தல் ஆணையம். அதன் மூலமாக சேர்க்கப்பட்டவங்க தான் ஏகப்பட்ட பேர். சேர்க்கப்பட்டவங்க நீக்கப்பட்டவங்க ஏகப்பட்ட பேர். நான் என் புத்தகத்தில் வாக்கேந்திர சூழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேன், எல்லாத்தையுமே ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்கிறேன். அங்கே கலாபுர்கி அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அலாம் அப்படின்ற ஒரு சட்டப்பேரவை தொகுதி கர்நாடகாவில் 5,994 பேர் இருக்கிற வாக்காளர்களை நீக்கிட்டான். கண்டுபிடிச்சு இல்ல நாங்க நீக்கல, அதை ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டும் போட்டாங்க 24. இதை யார் பண்ணதுன்ற விசாரணை அந்த போலீஸ் பண்ணுது. எந்த ஆதாரத்தையும் வழங்க மாட்டேன்றா என் தேர்தல் ஆணையம். இவன் யோக்கியனா அயோக்கியனா நான் கேட்குற மக்களே சொல்லுங்க. 30 லெட்டர் போட்டான், எந்த வருதும் தரமாட்டேன். ஒன்றும் இல்லை, எந்த கம்ப்யூட்டர்ல இருந்து அவங்க பண்ணாங்க அப்படின்றதுக்கு சரியா கண்டுபிடிக்க முடியல. டெஸ்டினேஷன் இருக்கு இல்லையா, அந்த டெஸ்டினேஷன் அதை ஆராய்வு பண்றதுக்காக எந்த இடத்துல இருந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்கன்றதை நீ சொல்லுன்னு அந்த டீட்டெயில் கேட்குறான். தரவே இல்லை தேர்தல் ஆணையம். இவன் யோக்கியனா அயோக்கியனா நம்மளுக்கு தெரியுது. நான் ஒன்றும் எலக்ட்ரானிக் இன்ஜினியர் கிடையாது, ஆனால் எலக்ட்ரானிக் பொருட்களை வித்தவன், அதனால எனக்கு தெரியும் அதில் என்ன இருக்குன்ட்டு. நம்ம இவ்வளோ பேசுகிறோம், இவ்வளோ செய்கிறோம், ஒன்றும் கேஸும் கிடையாது, வழக்கம் கிடையாது, ஒரு மட்டையும் கிடையாது என் மேலே. புத்தகத்தை 2019 வெளியிட்ட 12,70,00,000 பேரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி இருக்கிறான் 2019 மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி. யாருக்காவது தெரியுமா? மிகப்பெரிய அங்க கன்னியாகுமரியில 48 கிராமங்களை சேர்ந்த 52,000 பேர் நீக்கினான். ஓட்டு இல்லைன்ட்டான். கோர்ட்ல கேஸ் போட்டாங்க சரி, ஹைகோர்ட்ல. என்னையாது பாக்குறோம் தெரியாது. எப்படி யார் நீக்கினா, எப்படி நீக்கினா? அவ்வளவு ஒரு மெகா ஸ்கேல்ல அடிக்கிறான்.
ராகுல் காந்தியாட்ட ஒரு தலைவன் 40-60 பேரை போட்டு 6 மாச காலம் இது பண்ணதுனால மகாதேவபுரான்னு ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சியில் 1,250 ஓட்டு போலி ஓட்டுன்னு கண்டுபிடிச்சு சும்மா கம்ப்யூட்டரில் ஓட விட்டார். அவர் அப்படியே பார்த்துச்சு, இந்த நாடே பார்த்துச்சு, உலகமே பார்த்துச்சு. ஆனால் அவர் கம்ப்ளைண்ட்டு தரல, அவர் வாக்குமூலம் தரல, அஃபிடவிட் ஃபைல் பண்ணல, இப்படிலாம் சொல்லி தட்டி கழிச்சாங்க. இவங்க தான் பண்ணுறாங்க. சரி, நடக்கட்டும். மக்களுடைய எழுச்சி தான் எல்லாத்தையுமே சரி பண்ணணும். என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இதை பாருங்க, வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பேர் இருக்கான்னு பாருங்க. வாக்காளர் பட்டியல் டிராஃப்ட் வெளியிட போறாங்க, டிசம்பர்ல வெளியிட போறான். வெளியிட்ட உடனே 4ஆம் தேதி நினைக்கிறேன், 9ஆம் தேதி நினைக்கிறேன், டிசம்பர் 9 வெளியிட்ட உடனே அதில் உங்களுடைய பேர் இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா உங்களுடைய ஆதார் உள்ளிட்ட ஆதாரங்களை காட்டி சேர்த்துருங்க. மறுபடியும் ஃபைனல் லிஸ்ட் ஒன்று வெளியிடுவான் பிப்ரவரியில். அதில் நீங்கள் இருக்கிறீங்களான்னு பாருங்க. அதில் இருக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் நல்லா குறிச்சிக்கங்க. அதை வந்துட்டு அப்படியே ஒரு பேஜினுடைய காப்பி எடுத்துக்கங்க, வச்சுக்கோங்க. அப்படி கம்ப்யூட்டர்லையோ இல்லை செல்ஃபோன்லேயோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் மட்டும் பார்த்துட போறாது, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பேர்லாம் இருக்கான்னு பாருங்க. இப்போ அக்கம் பக்கத்து வீட்டில் 2 எதுவும் தெரியலையா, அவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ வேற ஏதாவது சேர்த்துருந்தாங்கன்னா பிடிச்சிருங்க. இதை நான் எல்லாரும் சொல்றேன், குறிப்பாக தாழ்த்தப்பட்டவர்கள், முஸ்லீம்கள், தொழிலாளர்கள், இவங்களை சொல்கிறேன். உங்களுடைய தான் குறி வச்சு. ஏன்னா நீங்கள் தான் ஓட்டே போட மாட்டீங்க பிஜேபிக்கு, அவங்கள தான் குறி வைக்கிறான். எச்சரிக்கையாக இருக்கு. அப்புறம் அரசியல் கட்சிகளுக்கு சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய வடநாட்டவன் இங்கே வந்துட்டு பதிவு பண்ண போனான் அப்படின்னோம்னா அவனை பிடிச்சிருங்க. நீ முதல்ல உன் ஊரில் போட்ட அந்த அட்டையை கொண்டு வா. அந்த அட்டையை போட்டு இந்த இது அவனுடைய வாக்காளர் பட்டியல் அவனுடைய பேர் இருந்ததுன்னா இங்கே நீ சேர்க்க முடியாது. அவ்வளோதான். இங்கே ஒரு அட்டை வாங்கிட்டு அங்கேயும் ஒரு அட்டை வாங்கிட்டு இங்கேயும் ஓட்டு போடுவான். பல கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் இல்லையா? இங்கே ஒரு ஓட்டு போட்டு 5 நாளைக்கு அப்புறம் இங்கேருந்து ட்ரெயினில் போயிட்டு பீகார்லேயே ஒரு போட்டு ஒரு குத்துவார். ஏன்னா 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுது இல்லையா இப்பெல்லாம்? புரியுதுங்களா சொல்கிறது? இவ்வளவும் இவங்க யோசிக்க மாட்டாங்களா? எல்லாம் யோசிச்சு தான் செய்கிறாங்க. ஒருத்தங்கிட்டே 4 கார்டு இருக்குது. அதான் ராகுல் காந்தி பண்ணார். ஒரே ஆள் கர்நாடகாவில் இருக்குது, மராட்டியத்தில் இருக்குது, உத்தரப்பிரதேசத்தில் வந்துட்டு அலகாபாத்லேயும் இருக்குது, வாரணாசி நாட்டு பிரதமர் நிற்கிறாருலே, அங்கே ஒரு போலி ஓட்டு வேணும்ல, அவர் ஜெயிக்க வைக்க, அங்கேயும் இருக்குது 4 ஓட்டு. 4 இடத்துல இருக்குது 4 கார்டு. எப்படி இதெல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறது என்னத்துக்கு அப்படின்னோம்னா எல்லாமே டீட்டெயிலாக சரியாக இருக்கணுன்றதா. இந்த நாட்டில் மட்டும் தான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது ஃப்ராட் அடிக்கிறதுக்கு. இவன் வச்சுட்டு இருக்கிற ஆப்லேயே அதை பண்ணலாம், நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல். அதில் வந்துட்டு ஃபார்ம் 6 டவுன்லோட் பண்ணலாம், ஃபார்ம் 7 டவுன்லோட் பண்ணலாம். நான் போட்டு இளந்தரை என்னுடைய பேரை போட்டு இவர் இந்த அட்ரஸ் சொல்லிட்டு ஷிஃப்ட் ஆகி போயிட்டான்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணி விட்டேன்னா உன் பேர் காலி. நீ அன்னைக்கு விட்டு ரொம்ப புண்ணையோடு நிற்பேன். உன் கார்டை காட்டுவேன், லிஸ்ட்டில் இல்லை சார், என்ன ஏன் சார் கேட்குறீங்க? மூஞ்சி தொங்க போட்டு நான் தான் வந்துட வேண்டியதுதான். இது ஒன்றும் பண்ண முடியாது உன்னால. இதே பொழப்பா இருக்கணுமா? நம்ம இப்படி தான் காலி பண்ணுவானுங்க. எதுக்கா? இளந்தரையா நீ இளந்தரையன்னா எப்படிறா நம்மளுக்கு ஆவான்? நான் தான் பண்ணா பிரமுக்கு ஆர்எஸ்எஸ்காரன். இளந்தரையன்னு தமிழில் இருக்கடாடே, இவங்களாம் நம்மளுக்கு போட மாட்டேன்டா. எடு காலி பண்ணு. 80 ரூபா ஒரு ஓட்டரை காலி பண்ணினா அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் பண்ணியிருக்கிறான். ரூஸ்டரில் பாருங்க, எடுத்து போட்டு வச்சிருக்கிறாங்க. ராகுல் பேசியிருக்கிறார் பாருங்க. 80 ரூபா வா, நான் ஒரு 100 ஓட்டு பண்ணேன்னா 8,000 ரூபாய் ஆயிடுச்சா? இந்த இடத்துல ஒரு 10 ஓட்டு, அப்புறம் இன்னொரு இடத்துல போய்ட்டு ஒரு 10 ஓட்டு. ஃப்ரெண்டு கொஞ்சம் உன்னோட லேப்டாப் கொடுறா, கடைன்னு ஒரு 10 பேர் காலி பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கிறானுங்க. ஆனால் அதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க. அந்த ஃபோன் நம்பர் வச்சு ட்ராக் பண்ணி போனால் அந்த ஃபோன் நம்பருக்கான ஆளுக்கும் இவனுக்கு சம்பந்தமே இல்லை. இந்துல பக்கமாக கட்டுரை எழுதுனா இருக்குது என்கிட்ட, காட்டவா? இந்து செப்டம்பர் 7, 2025 இன்வெஸ்டிகேஷன் இன்டு அலண்ட் அதான் சட்டப்பேரவை அலண்ட்ஸ் நியர்லி ஸ்டோலன் ஓட்ஸ் திருடி முடிக்கிறதுக்குள்ள கண்டுபிடிச்சாச்சு. இட்ஸ் கோல்டு ட்ரையல் அஸ் ஈஸி yet to share technical data. எவ்வளோ பெருசாக எழுதியிருக்கிறான் பாருங்க. இதுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லுங்களேன். மானம் உள்ளவங்களா இருந்தாங்கண்ணா, இவெல்லாம் படித்தவன் தானே. ஒன்றும் தெரியாதவன் யாரா வேணாலும் எடுத்துகிட்டு போய் திருடனா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். இந்த நாட்டில் படித்தவன் அயோக்கியனா இருக்கிறான். அதான் அந்த நாட்டுடைய பெரிய சீர்கேடு. எவ்வளோ பெருசு, எவ்வளோ தூரம் அவன் வேலை செஞ்சுருக்கணும். அந்த பத்திரிகையாளர் ஆதித்ய பரத்வாஜ் பெங்களூரு எவ்வளோ வேலை செஞ்சுருக்கணும். இவன் தான் என் ஜேர்னலிஸ்ட்டு. இந்த இங்கெல்லாம் உட்காந்துட்டு புழுவிட்டு இருக்கிறாங்களே. விஜய் கிட்ட போய் ஒரு டிஎஸ்பி சொன்னால் அது அவர் கேட்கணும்னு அவசியம் இல்லையா? ஏன் அவர் அவ்வளோ உயரத்தில் இருக்கிறார்? அப்போ அவர் யார் சொல்லணும்? உள்துறை செயலர் சொல்லணுமா? இங்கே ஒரு பத்திரிகையாளர் பேசுகிறான், அவன் மண்டையில் என்ன இருக்குதுன்னு தெரியல, அவன் அப்படி பேசுகிறான். அந்த டிஎஸ்பி தான் சொன்னார், உள்ளே போனீங்கன்னா க்ரௌடு பஸ்ட் ஆகிடும். அது என்னன்னாவது உனக்கு தெரியுமா பேசுறீங்க? இந்த 41 உயிரை காப்பாற்றுறது இந்த டிஎஸ்பி அவனுடைய வார்த்தையால் எச்சரிச்சானே, அவன் எவ்வளோ பெரிய மனிதன். அது புரியாதவனுக்கு நீ மரியாதை கொடுக்குற. இதுதான் அந்த நாடு. இதை பாருங்க, எவ்வளோ பெரிய ஃப்ராடுலன்ஸ். நீங்கள் எடுத்து படிச்சு பாருங்க. செப்டம்பர் 7 இது அப்படியே பார்த்துட்டு இது பதிவாயிருக்கு. இது அப்படியே காட்டுங்க. இது நீங்கள் போட்டிங்கன்னா வரும். அதை படித்து பாருங்க. அந்த பத்திரிகையாளர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஆர்டிக்கலை எழுதியிருக்கிறான்றது பாருங்க. அவன் ஏன் எழுதுனா?
இல்லாட்டி அவனுக்கு வேற ஏதோ ரிப்போர்ட் பண்ண தெரியாதா? அங்கே ஒரு பெண்ணை குறிவைத்து 4 பேர் கற்பழித்தனர் அப்படின்னு சொல்லி போட்டு அதே ஒரு பெரிய சோசியல் ஸ்டோரியை போட்டு அவன் பண்ணிட்ட போயிட்டே இருக்கலாம். அவன் அதை செய்யல. ஒரு அடிப்படை பிரச்சனையை எடுத்து அவன் பேசியிருக்கிறான். இந்த நாட்டினுடைய ஜனநாயக உரிமையை பத்தி பேசியிருக்கிறான். எவ்வளவு எழுதியிருக்கான்னு அவன் பாருங்க. எப்படியெல்லாம் இந்த தேர்தல் ஆணையம் டாட்ஜ் பண்ணியிருக்குதுன்ற பாருங்க. ஆனா இதைத்தான் வந்துட்டு இங்க பண்ண போறான். மக்களே உஷார், கட்சிகளே உஷார். இதுல இவர் சொல்றாரு எஸ்ஐஆர் அப்படின்னு உடனே திமுக பயப்படுது. யாரு? இங்க பிஜேபியினுடைய தலைவர். முதல்ல எஸ்ஐஆர்ல என்ன நடந்ததுன்னு தெரியுமா? பீகார்ல நயனார் நாகேந்திரன் கிட்ட கேட்கிறேன், ஐயா மரியாதைக்குரிய பாஜக தலைவர் அவர்களே, பீகார்ல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த வழக்குல என்னென்ன விசாரிக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நாங்கெல்லாம் மண்டையை உடச்சிக்கிட்டு பண்ணிடுறோம். அங்க ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ்ன்ற ஒரு வெப்சைட்டுக்கு போய் பாருங்க என்ன சொல்லியிருக்கான்ட்டு. நீங்க ஏன் தேர்தல் ஆணையத்துக்காக நீங்க வந்து அழுவுறீங்க? முன்னாடி எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்ற மாதிரி நீங்க பேச வேண்டிய சமாச்சாரமே இல்லையா? தேர்தல் ஆணையம் என்ன உங்களுடைய பிரான்ச்சா? வணிக பிரிவு இல்ல தொழிலாளர் பிரிவு, கலைப்பிரிவு, அந்த மாதிரி தேர்தல் ஆணைய பிரிவுன்னு ஏதாவது இருக்கு? பேசுறீங்களா அறிவு இல்லாத? அவ்வளவுதான். எஸ்ஐஆர் பேசி முடிச்சாச்சு. இதுல எடப்பாடி பழனிசாமி மனப்பூர்வமா வரவேற்கிறேன்னு சொல்றாங்க. அவர் அப்படிதான் செஞ்சு அவனுக்கு கேட்டா ஒண்ணு வச்சிருக்காரு, தர்மம். ஓபிஎஸ் கேட்டா அது ஒரு தர்மம், எடப்பாடியை கேட்டா அது ஒரு தர்மம். அவருக்கு வந்துட்டு அது தர்ம யுத்தம், இவருக்கு வந்துட்டு கூட்டணி தர்மம். உருப்படாத பயிலுவார். இவங்களெல்லாம் விட்டுட்டு போன ஜெயலலிதா மேலதான் கோபம் வருது. பாவம், அது இருக்கும் போதெல்லாம் உரிமைக்காக போராடிச்சு. இதுங்க வந்துட்டு போராடி உரிமையை விற்கிறானுங்க. ஒரு அப்பன் சொத்துக்கு தலாம் சேர்த்து நல்லா இருக்கணும்னு நினைச்சான். இவன் சொத்தெல்லாம் வித்துட்டு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதிமுக வித்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். அதோட சேர்த்து முடிஞ்சா தமிழ்நாடு விற்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுக்கு தான் கூட்டணிக்கு விஜய் தேடுறாங்க. விஜய் உஷார். தமிழ்நாடு அவங்க கூறு போட்டு வைக்க போறாங்க. நீ போட்டு அதில் சேர்த்து சீரடியாது. அவ்வளவுதான். சார், நம்ம 2024லயே ஒரு உள்ளடி வேலை நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இப்போ விஜய் கூட்டணி இந்த தேர்தல் ஆணையதுதான் பாஜகவோட சதி திட்டம்னு நமக்கு புரியுது. இப்போ பீகார்லயுமே இவ்வளவும் நடந்திருக்கு. ஆனா நம்மளால எதுவுமே தடுக்க முடியல. இப்ப தேர்தல் நடக்க போகுது. தமிழ்நாட்டிலயும் இது வரப்போகுது. நம்மளால என்ன பண்ண முடியும் சார்? இவிஎம் அதுதான் நான் சொன்னேன். வாக்காளர் பட்டியலை நீங்க உஷாரா கவனிங்க. உங்களுடைய பேர் இருக்கான்னு பாருங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்க பேர் இருக்கான்னு பாருங்க. டிராஃப்ட் வெளியிட்ட பிறகு பாருங்க. ஃபைனல் லிஸ்ட் வெளியிட்டதுக்கு அப்புறம் பாருங்க. அரசியல் கட்சிகள் என்ன செய்யணும் அப்படி எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். அதே மீறி அங்கே திருடா உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல என்ன நடக்குது தெரியுமா? இப்ப இந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னு கம்ப்யூட்டர்ல தெரியுமா? எல்லா டேட்டாவையும் ரிமூவ் பண்றாங்க தேர்தல் ஆணையம். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி எழுதிடுறோம். எல்லாத்தையும் நம்ம எடுத்து எழுதிடுறோம். பத்திரிகையாளர்களாகிய நாம அவன் எல்லாத்தையும் பிடிச்சி பிடிங்கி விட்டுறான். இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் சொன்னதுனால பூத் வைஸ் அவன் வெளியிட்டான். இல்லாட்டி இதெல்லாம் வெளியிடுறதுக்கு சட்டத்துல இடம் இல்லைன்னா யாரு என் பேரை நீக்கிவிட்டு பட்டியலை வெளியிட மாட்டேன்றான். நீக்கப்பட்டவர்கள் யாரு? அதெல்லாம் வெளியிட முடியாது சொன்னா வெளியிடுறா அப்படின்னா யாரு? இந்திய உச்சநீதிமன்றம். சூரியகாந்த் இன்னும் ஒரு ஜட்ஜு, 2 பேர் அந்த பெஞ்சு. அதுக்கப்புறம் தான் வெளியிட்டான். இந்த நாடியா முன்னாடி பிரிட்டிஷ்காரன் லூட் அடிச்சான், இப்போ வந்துட்டு கொள்ளைக்காரன் லூட் அடிக்கிறான். அவ்வளோதான். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.